வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் கொண்டக்கடலை கிரேவி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி பூரியோடலாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒரு மூடி அளவுக்கு தேங்காங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலு, ஒரு அரை பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சமாக பட்டை, ஒரு ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி கொஞ்சம் சேர்த்திருக்கிறேங்க. இந்த கிரேவிக்கு கண்டிப்பாக நம்ம கல்பாசி சேர்த்திக்கணுங்க. அதுதான் நல்ல மணமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நான் வெட்டி வச்சுருக்கேன், சேர்த்தி ஒரு வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி போட்டால் போதுங்க, ரொம்ப புளிப்பு தேவையில்லை. அரை டீஸ்பூன் உப்பு, மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி, ஒரு கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸ் 5-6, அதோட ஒரு கை அளவுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சு சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு முறை கலந்து விட்டு இதுவும் ஒரு கொதி வரட்டுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்த தேவையில்லைங்க, ஏன்னா குக்கரில் தான் வைக்கிறோம். அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்தி நம்ம இது விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க. 3 விசிலுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.